நண்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டு மிளகு, ஜீரகம், சோம்பு, கசகசா எல்லாம் எடுத்துக்கணும். மிளகு, ஜீரகம் தான் இதில் அதிகமாக இருக்கும். பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிட்டு வெங்காயத்தை கடைசியாக போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த மசாலா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா வதக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் நல்லெண்ணெயில் செய்யுங்க. ஏன்னா நண்டு வந்து வயிற்று வலியை உண்டு பண்ணும். ஸோ நல்லெண்ணெயில் செஞ்சால் கொஞ்சம் சூடு தணிக்கும் நமக்கு. நல்லெண்ணெயில் கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கட் பண்ணி வச்ச தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், வீட்டு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகு போட்டுருக்கிறதுனால இது கொஞ்சமாக போட்டால் போதும். அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருந்த நண்டை அதோடு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மசாலாவில் சேர்கிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடணும். கிளறினதுக்கப்புறமா அந்த மசாலா அரைச்சோம்ல அந்த ஜார்லேயே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நண்டு நல்லா வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா தொக்காயிடும். நல்லா அந்த தொக்கை வந்து திக்கானதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தோசைக்கு, இட்லி கூட இதை தொட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். சாப்பாட்டுக்கு செம்மையாக இருக்கும். சுடு சாப்பாடில் போட்டு சாப்பிட்டா. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.